கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, என் வீடியோ பாரு உண்மைகள் சொன்னேன். என்ன சைக்காலஜியோடு ரிலேஷன்ஷிப் சேரவே உனக்கு தெரியாத உண்மையெல்லாம் தெரிந்து போகும் அதிசயமே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. என்னமோ அந்த தெலுங்கு டப்பிங்கில் பாட்டு போடுவாங்கல்ல, தெலுங்கு டப்பிங் மூவிலலாம் அந்த மாதிரி வந்து கிரிஞ்சாக இருக்குது. சரி இருந்துட்டு போகுது, வாங்க அதுக்காக வந்தான், வாங்க வேலையை பார்ப்போம். Welcome to the Human Expert Tamil. I am your Rajkumar Pandian, psychologist. எப்படி இருக்கீங்க நண்பர்களே? அனைவரும் நலமா? வெல்கம் டு த டார்க் சைக்காலஜி. டார்க் சைக்காலஜி ஷோ. இதில் இந்த மேனிப்புலேஷன், இந்த கேஸ் லைட்டனிங்கு, நம்ம சுற்றி நடக்கிறக்கூடிய கிட்டத்தட்ட நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய ஒரு சதி வேலைகள், அதெல்லாம் வந்து என்ன அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. அதே மாதிரி தான் இந்த மேரேஜ் லைஃப், நாம் நம்பிக்கிட்டு இருக்கிற சந்தோஷமாக தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நாம் நம்மளையே காம்ப்ரமைஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மேரேஜ் லைஃப்பில் எந்தெந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நம்ம ரெட் ஃப்ளாக்னு பிரிக்கலாம். இந்த மாதிரி விஷயம் இருந்ததுன்னா கண்டிப்பாக யூ ஷுட் கெட் மோர் கேர். அதை மட்டும் கண்டிப்பாக சொல்ல முடியும். ஓகே, இந்த மாதிரியான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு மேரேஜ் லைஃப் அப்படிங்கிறது இப்போ இந்த மாதிரியான ரெட் ஃப்ளாக்ஸ்லாம் இருந்ததுன்னா அது சந்தோஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக போகலைன்னு அர்த்தம். இப்படியே அதை விட்டுக்கிட்டு இருந்தனால இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதுக்கான வழிகள் ரொம்ப குறைவு. ஓகே, அதுக்கு உடனே ஒரு இமீடியட் ஆக்ஷன் நம்ம எடுக்க வேண்டியது இருக்குது. என்னென்னு பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படிங்கிறது பீயிங் கோல்டு. மோஸ்ட்லி எப்பயுமே அப்படியே கன்சர்வேட்டிவாக அப்படியே தன்னை வந்து அடக்கிக்கிட்டு, அப்படியே ரொம்ப சஸ்பென்ஸாகவே தன்னை வச்சுக்கிட்டு, எப்பயுமே எல்லாத்தையும் போட்டு தனக்குள்ளே புதைச்சிக்கிட்டு அப்படியே இருக்கிற மாதிரி எப்போ பார்த்தாலுமே அவங்க எப்படி இருப்பாங்கன்னா ஒரு ஐசோலேட்டாக அப்படியே அலூஃபாக அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க நம்மளுடைய பார்ட்னர். ஓகே, மேக்ஸிமம் கோல்டாக தான் இருப்பாங்க. அப்படியே ரொம்ப ரிசர்வ்டாக, ரொம்ப டம்ப்டாக, எந்த விஷயங்களையும் சொல்லாமல் எல்லாத்தையும் ஹைட் பண்ணிக்கிட்டு, ஓகே, எந்த ஒரு விஷயங்களையும் கலந்துக்காமல், ஸோ அப்படியே வந்து ஒரு ஐசோலேட்டடாகவே இருப்பாங்க. இது வந்து ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு கல்யாணம் ஆகி வந்து ஒரு 3 to 6 months வரைக்கும் இருந்தது அப்படின்னா அது பரவாயில்ல, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து ஒரு இன்செக்யூரிட்டி வரும் அந்த மேரேஜ் லைஃப்பில், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அந்த 6 months மேலே, எங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 to 3 years ஆகிடுச்சு சார், ஆனாலும் கூட இதே மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் தென் வி ஷுட் டேக் மோர் கன்சர்ன் ஆன் இட். ஓகே, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ பீயிங் கோல்டாக இருக்கிறதுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ரெட் ஃப்ளாக். செகண்ட் விஷயம் அப்படிங்கிறது ஹிடன் அஜெண்டா. எப்பயுமே மனசுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு அது என்னவோ அதைத்தான் நேரடியாக சொல்லி தொலையேன் இல்லை, அது என்னவோ அந்த விஷயங்களை நேரடியாக சொல்கிறதே இல்லை. அந்த விஷயங்களை நேரடியாக சொல்லாமல் ரொம்ப மறைமுகமாக சுற்றி வளைச்சு எப்பயுமே வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்ய போனால் அதுக்கு பின்னாடி, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க எனக்கு ஏதாவது செய்கிறாங்கன்னா எனக்கு என்ன மாதிரி தோணுதுன்னா, அவங்க ஏதாவது செய்கிறாங்க அப்படின்னா ஒருவேளை இதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது ஒரு விஷயம் இருக்குமோ, அதுக்காக தான் இவங்க இப்படி எனக்கு செய்கிறாங்களோ அப்படின்னு நினைக்க வைக்கிற அளவுக்கு அந்த பார்ட்னருடைய ஹேபிட் எல்லாமே இருந்ததுன்னு சொன்னால் அவங்களுக்கு எப்பயுமே அந்த ஒரு ஹிடன் அஜெண்டா இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு மறைமுகமான ஒரு நோக்கம், ஒரு மறைமுகமான ஒரு பிளான், அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருந்துக்கிட்டு இருக்குது. அது பரவாயில்ல, இதெல்லாம் இருக்க விஷயங்கள் நானே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. அது கொஞ்சம் டேஞ்சராகவே இருக்குது. எல்லா இடங்கள்லையுமே வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப என்னோட பேச்சை தான் நீ கேட்கணும், கடைசியில் நான் என்ன முடிவு எடுக்கிறேனோ அந்த ஒரு இடத்துக்கு உன்னை நான் கொண்டு வந்துடுவேன். ஓகே, எப்போ பார்த்தாலும் வந்து இப்போ நீ ஏதாவது ஒரு ஐடியா சொல்கிறேன்னா அதை பற்றி நான் நெகட்டிவ் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அது ரொம்ப கம்பல்சிவாக இருக்கும். எந்த இடங்கள்லையுமே நான் ஜெயிச்சிடக்கூடாது, எந்த இடங்கள்லையுமே இந்த பர்சனுக்கான ஸ்பேஸை கொடுத்துடக்கூடாதுன்னு நான் நினைப்பேன் அப்படின்னு சொன்னால் அப்போ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ரெட் ஃப்ளாக் தானே. ஸோ தே ஆல்வேஸ் ஹாவ் சம் ஹிடன் அஜெண்டா ஓவர் தேர். ஓகே, an often broken promise. ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணுறது, எப்படிப்பட்ட ஒரு ட்ரெண்டை கிரியேட் பண்ணுறது, எப்படிப்பட்ட ஒரு பேட்டர்னை கிரியேட் பண்ணுறதுன்னா, நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணேன்னா அந்த ப்ராமிஸை நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். இதுக்கு ஒரு ப்ராமிஸ், இந்த சத்தியம் மட்டும் உண்மை, இதை மட்டும் நான் ஃபாலோ பண்ணேன். என்னென்னா எப்பொழுதுமே என்னுடைய ப்ராமிஸுங்கிறத வந்து நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். அதை எப்பயுமே வயலேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அந்த வயலேட் பண்ணுற ஒரு விஷயங்களில் ஒரு மாதிரி அவங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய ஒரு சுகம். எப்பயாவது ஒரு தடவை வயலேட் பண்ணா அப்படிங்கிறது பரவாயில்ல, இது அடிக்கடி நடக்குது, அகைன் அண்ட் அகைன் நடக்குது.
சில நேரங்களில் கான்ஷியஸாகவே அந்த விஷயங்கள் ப்ராமிஸ் பண்ணியிருக்கோங்கிறது அவங்களோட பேக் ஆஃப் த மைண்டில் இருந்தாலும் கூட ரொம்ப கான்ஷியஸாகவே அந்த விஷயங்களை செய்கிறாங்க. அது ஏன் செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்களை பார்க்கும்போது அதோட பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு நோக்கம் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றுமே கிடையாது. சரி, ஓகே, நம்ம ஒரு ப்ராமிஸ் வாங்கியிருக்கோம், அந்த நேரத்தில் ஒரு எமர்ஜென்சி நேரத்தில் அதை மீறுறாங்க, அது எப்படி பார்த்தாலும் நம்மளுடைய ஃபேமிலியினுடைய வெல்ஃபேருக்காக தான் மீறுறாங்கன்னா பரவாயில்லை இல்லை, நம்மளுடைய குழந்தைங்களோட வெல்ஃபேருக்காக மீறுறாங்கன்னா அது ரொம்ப பரவாயில்லை. ஆனால் அது அப்படி இல்லாமல் தன்னை தன்னுடைய செல்ஃப் இமேஜுக்காகவோ அல்லது தன்னை பாதுகாத்துக்கணுங்கிறதுக்காகவோ இல்லை ஒரு பேட்டர்ன் உருவாக்கணும். என்னென்னா உன்னை நான் ஒரு நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாமினேஷனுக்கு போகிறேன், அந்த மாதிரியான ஒரு பேட்டர்னை உருவாக்கணும்னு நினைக்கிறது. ஒருவேளை அப்படி நினைக்கிறாங்களோ அப்படிலாம் நமக்கு தோண ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னால் திஸ் இஸ் வாட். எப்போ பார்த்தாலும் இந்த ஒரு புரோக்கன் ப்ராமிஸுங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும், எப்பயுமே அது அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இது எல்லாத்தையுமே ஒரு ரெட் ஃப்ளாகாக நம்ம கண்டிப்பாக கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கு. பிரீச்சஸ் இன் ட்ரஸ்ட். ஒரு ஃபேமிலி லைஃப்பில் இங்கே என்ன இருக்குது, என்ன ஒரு அக்ரிமெண்ட் போட்டு தான் கிட்டத்தட்ட இப்போ இந்தியன் லா என்ன சொல்லுது, ஒரு ஃபேமிலி லா, ஹிந்து மேரேஜ் ஆக்டாக இருந்தாலும் சரி, இஸ்லாத்தினுடைய ஷரியத்தாக இருந்தாலும் சரி, அது என்ன சொல்லுது, அது ஒரு ஆக்ட். நீயும் நானும் ஒப்பந்தம் போட்டுக்கிறோம். ஏன்னா என்ன ஒப்பந்தம் போட்டுட்டு நம்ம வர்றோம், நாம் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க உண்மையாக இருக்கணும். அந்த ட்ரஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்கு லாயலாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். அதை முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதுக்காக போராடணும். அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நீ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப கமிட்டடாகவும் ரொம்ப பேஷனேட்டாகவும் நீ இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அக்ரிமெண்ட் படி தான் டேரெக்டாக போட்டு வரோம். இது வெளியில் நம்ம இந்த சொசைட்டி ஓரியன்டாக நம்ம போட்டாலும் கூட நம்மளுடைய மனசுக்குள்ளேயும் இதே மாதிரியான அக்ரிமெண்ட்டுக்கு பண்ணி தான் போகிறோம். ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாத்திட்டையும் நம்ம பார்த்துருக்குறோம் இல்லை. ஃபேமிலினா எப்படி இருக்கும், அப்பா அம்மானா எப்படி இருப்பாங்க, இவங்க 2 பேரும் எப்படி விட்டு கொடுக்காமல் இருப்பாங்க, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஃபேமிலி கோல்ஸ்ன்னு இருக்குது, அந்த ஃபேமிலி கோல்ஸை அவங்க எப்படி அதை ஆக்குப்பை பண்ணுவாங்க. கப்புள் கோலுங்கிறத தாண்டி ஃபேமிலி கோல்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அதை எப்படி அவங்க சரியாக அதை அச்சீவ் பண்ணுவாங்க, குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்கள் செய்யாது, இப்படி மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் எதை பேஸ் பண்ணியிருக்கு, ட்ரஸ்ட்டை பேஸ் பண்ணி தானே இருக்குது. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் சைடாக எப்படி பண்ணிடுவாங்கன்னா, இப்போ ஃபேமிலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா மேக்ஸிமம் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவார், ஒய்ஃபினுடைய பேரில் தான் எல்லாத்தையும் எழுதி வைப்பார். இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் த ட்ரஸ்ட். எங்கே பெற போகிறா, அந்த ஒரு சின்ன சந்தேகம் கூட, அந்த பொண்ணு திடீர்னு என்னை டிவோர்ஸ் வாங்கிச்சுன்னா என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகம் கூட பொதுவாக யாருக்கும் இருக்காது. அதுதான் ரொம்ப அந்யோன்யமான ஒரு மேரேஜ் லைஃப்னு சொல்லக்கூடியது. பட் என்னுடைய பார்ட்னரை பார்க்கும்போது எனக்கு அந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட்டே வரமாட்டேங்குது. ஏன்னா அந்த ட்ரஸ்ட்டை ப்ரீச் பண்ணுற மாதிரி அகைன் அண்ட் அகைன் நடந்துக்கிட்டே இருக்கிறாங்க. எனக்குள்ளே ஒரு பயம் வருது. என் பார்ட்னர் கூட எனக்கு இருக்கும்போது எனக்குள்ளே என்ன வருது, ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் வருது, எனக்கு ஒரு பயம் வருது. ஏன்னே தெரியல, அது என்னமோ நான் ஃபீல் பண்ணுறேன். அது உண்மையாக பொய்யா, இல்லை நானாக அதை எப்படியோ ஏதோ என்ன சொல்கிறது, நானாக அதை ஹாலுசினேட் பண்ணிக்கிறேன்னா இல்லை உண்மையா அப்படின்னு நினச்சிங்கன்னா, உண்மையிலே இந்த உலகத்தில் நம்ம நம்ப வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம் எதுனா நம்மளோட எமோஷன்ஸ் தான். நம்மளோட எமோஷன் என்ன சொல்லுதோ, ஒருவேளை நம்மளோட திங்கிங்கிறது வேறு மாதிரி இருக்கலாம், பட் நம்மளோட எமோஷன்ஸ் இருக்குல்ல, அது ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறது, சேடாக ஃபீல் பண்ணுறது, இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறது, இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப உண்மையானது. ஓகே, நான் உண்மையிலே இன்செக்யூராக நான் ஃபீல் பண்ணுறேன்னு சொன்னால் அப்போ அது கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணம் இருக்கும். சும்மாலாம் நம்மளுடைய மனசுலேருந்து அந்த எமோஷன் வராது. அப்போ என்ன ஏன் அந்த பார்ட்னர் இன்செக்யூராக ஃபீல் பண்ண வைக்கிறாங்க இப்படின்னா இந்த விஷயங்களை நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியது. அப்போ அந்த ட்ரஸ்ட்டு ப்ரீச் ஆகுது பல இடங்களில், ரொம்ப முக்கியமான இடங்களில். அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய இடங்கள் என்னென்னங்கிறது நமக்கே தெரியும், அதை நம்மளே அட்ஜஸ்ட் பண்ணி போயிடும், அது ஒரு பிரச்சனை இல்லை. பட் அட்ஜஸ்ட் பண்ண முடியாத இடங்களில் அந்த ட்ரஸ்ட்டை அவங்க பிரேக் பண்ணுறது. எனக்கு அடிக்கடி தோணுது, இந்த பர்சன் கடைசி வரைக்கும் என் கூட வரமாட்டாங்களோ அப்படின்னு தோணுது. இந்த பர்சன் கூட கடைசி வரைக்கும் போகிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. ஓகே, ஒரு பெரிய விஷயங்கள் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டு இல்லை ஒரு பெரிய வாழ்க்கையில் அதெல்லாம் நம்ம செய்ய போகிறோம்னா இந்த பர்சனை நம்பி செய்யலாமா அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு டவுட் வந்துக்கிட்டே இருக்குது எனக்குள்ள. இப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருந்தது தான் அது கண்டிப்பான ஒரு ரெட் ஃப்ளாகாக தான் இருக்க முடியும். ஓகே, லாங் கான்ஃப்ளிக்ட்ஸ். எப்போ பார்த்தாலும் தீராத சண்டைகள், அந்த சண்டைக்கு ஒரு முடிவே வந்திருக்காது. 2 பேரும் உட்காந்து பேசுவோம், ஓகே ஃபினான்ஷியல் இஷ்யூ இப்படி இருக்குது, இந்த தடவை நான் கொஞ்சம் ஓவராக செலவழிச்சிட்டேன், அதனால தான் அப்படி ஆகிப்போச்சா, சரி அடுத்த தடவை இதை கட் பண்ணுவோம், இனிமேல் நான் இப்படி மாற்றிக்கிறேன் அப்படி மாற்றிக்கிறேன். அப்படியே 2 பேரும் ஒரு அலைண்டாக ஒரு இடத்துக்கு ஒரு காமன் கிரவுண்டுக்கு 2 பேர்த்தில் யார் என்ன பண்ணாங்கிறத பார்த்து பேசி முடிவு பண்ணி அதை முடிச்சு விட்டுட்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறது. இதுதான் இயல்பாக எல்லா விதமான குடும்பங்களையும், நல்ல குடும்பங்களில் உறவுகளை போற்றக்கூடிய குடும்பங்களில் நடக்கக்கூடிய விஷயங்கள். இல்லைனா சில நேரங்களில் கொஞ்சம் ஆப்போசிட்டில் இருக்கவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போவாங்க. சரி ஓகே, இந்த தடவை நீ தப்பு செஞ்சுட்ட, உனக்கே தெரியல, சரி நீ அப்படியே பார்த்துருந்து அப்படிங்கிறத மறைமுகமாக இவங்க சொல்லுவாங்க, இல்லை சொல்லாமல் கூட இருப்பாங்க. அடுத்த தடவை அவங்களா திருத்திப்பாங்க, அவங்களுக்கு தெரியும் போது அதை ஆட்டோமேட்டிக்காக திருத்திப்பாங்க அவங்க.
இப்படிப்பட்ட விஷயங்கள் இல்லாமல் ஒரு ப்ரொலாங்காக வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் போய்கிட்டே இருக்குது. எப்போ பார்த்தாலும் ஒரு சண்டை ஸ்டார்ட் ஆகுது, அந்த சண்டை வந்து அதுக்கு வந்து எந்த விதமான சொல்யூஷன் இருக்காது, அது அப்படியே போயிட்டு இருக்கும். திடீர்னு இன்னொரு சண்டை வந்து அப்படியே ஆடன் ஆகும், அப்படியே பைலப்பாக்கி நாளைக்கு ஒரு பெரிய சண்டை வரும். அதுக்கப்புறம் திருப்பி அது எல்லாமே அப்படி போய்கிட்டே இருக்கும், கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கும். அப்படின்னு சொன்னால் ஒன்று நாம் அந்த சண்டையை வந்து லாங் டைம் இழுக்கணும். நாம் ஒரு வேலை இழுக்கலை, நாம் சொல்யூஷன் வர தான் பார்க்குறோம். ஏன்னா இந்த சண்டையை வச்சுக்கிட்டே எவ்வளோ நேரம் தான் போயிட்டு இருக்கிறது, நமக்கு வேறு வேலைகள்லாம் இருக்குல்ல, வாழ்க்கையில் அடுத்தடுத்து போக வேண்டியது இருக்குல்ல, இதை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது? அப்படிலாம் இருக்கும்போது அப்போ வேறு யார் காரணமாக இருக்க முடியும் அப்படின்னா அவங்க தான் காரணமாக இருக்க முடியும். ஒரு சண்டைங்கிறது வாலண்டியராக ஒருத்தவங்க, அது என்ன சும்மாவா? ஏன்னா 2 பேருக்கு சண்டைங்கிறது ஒரு வாலண்டியராக ஒருத்தவங்க இழுத்தா தானே அந்த சண்டைங்கிறது அடுத்த இடத்துக்கு போவோம், இல்லைன்னா எப்படி போவோம்? இல்லை, நம்ம வாலண்டியராக பேசுகிறதுக்கு தயாராக இருக்கிறோம், அது பேசி முடிக்க தயாராக இருக்கிறோம், ஆனால் அவங்க அதுக்கு வர்றதில்லை. அப்போ இந்த சண்டையை நீட்டிக்கிறதுக்கான, அதை அப்படியே ப்ரொலாங்க கொண்டு போகணுங்கிறதுக்கான ஏதோ ஒரு இன்டென்ஷனுங்கிறது உங்கள் பார்ட்னருக்கு இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. வாய் அப்படிங்கிறத நீங்கள் உங்ககிட்ட கேட்க வேண்டியது இருக்குது, கேட்க வேண்டிய கேள்விகள். ஓகே, நோ எம்பத்தி. எம்பத்திங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒரு தேர்ட் பர்சனுக்கு கூட இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது கருணைன்னு மட்டும் சொல்லிட முடியாது. அது என்னன்னா மற்றவங்களோட இன்டென்ஷனை வந்து புரிஞ்சுக்கிறது, அவங்க பெயினில் இருந்தாங்கன்னா அந்த பெயினை புரிஞ்சுக்கிறது, அவங்க எந்த மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்காங்க, மூடில் இருக்காங்க, இந்த விஷயங்கத்தை எல்லாத்தையும் கண்டிப்பாக ஒரு கணவனால் மனைவியையும், மனைவியால் கணவனையும் கண்டிப்பாக புரிந்து கொள்ள முடியும். அதுவும் அவ்வளவு கான்ஃப்ளிக்டாக வந்து புரிஞ்சிக்க முடியாத ஒரு விஷயங்கள் இல்லை. ஓகே, நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்கன்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்கிறத புரிஞ்சுக்க முடியும், நீங்கள் சோகமாக இருக்கீங்கன்னா சோகமாக இருக்கீங்கிறத புரிஞ்சுக்க முடியும்ல, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைல்ல. அண்டு எதுக்காக சோகமாக இருக்கீங்கிறத அவங்க அனலைஸ், பொதுவாக எல்லா விதமான ஒரு ஸ்பவுஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய ஸ்பவுஸ் வந்து கொஞ்சம் சோகமாக இருக்கிறாங்கன்னா சரி ஓகே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அடுத்த நாள் காலைல பார்ப்பாங்க, அடுத்த நாள் சோகமாக இருக்காங்க, ஒரு மூடியாகவே இருக்காங்க அப்படின்னா இவங்களால வந்து அதை கேட்காம இருக்க முடியாது. இவங்க கண்டிப்பாக கேட்பாங்க, ஏன் சோகமாக இருக்க, என்ன பிரச்சனை, அதனாலும் பார்த்துக்கலாம், சொல்லு என்ன பெரிய இந்த 3 ரோசஸா ஏதோ ஒரு விளம்பரத்தில், காஃபி விளம்பரத்தில், டீ விளம்பரத்தோட சொல்லு, ஏன் சோகமாக இருக்கு, இல்லை நான் அவங்ககிட்ட ஒன்று சொல்லணும், சொல்லு என்ன சொல்லணும், சொல்லு அந்த காயத்ரி மேட்டரா, சொல்லு. அதை அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஓகே ஐ கேன் டாலரேட் தோஸ் ஆல் த ஸ்டஃப், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், பரவாயில்ல என்ன பண்ணி தொலைய சொல்லு அப்படிங்கிற மாதிரி சிரிச்சிட்டே போல. அந்த மாதிரி வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம கேட்போம், என்ன சொல்லு, என்ன பெரிய பிரச்சனையா, மாட்டிக்கிட்டியா, காசை எங்கேயும் விட்டியா, வேறு எதையாவது ஒன்று இழுத்துட்டு வண்டியா, என்ன கதை சொல்லு, சொல்லுவோம்ல. இப்படி நாம் வந்து வாலண்டியராக நம்ம கேட்குறோம், அவங்க சொல்கிறாங்க சொல்லங்கிறதுக்கு அப்பாற்பட்டு இந்த மாதிரி நான் சோகமாக இருக்கும்போது, நான் வந்து ரொம்ப மூடியாக இருக்கும்போது, நான் அப்செட் ஆக இருக்கும்போது அவங்க அதை பற்றி கண்டுக்கிறதே இல்லை. என்ன கண்டுக்கிறதே இல்லை. நான் என்கிட்ட கொஞ்சம் வெளில போகணுன்னு நினைக்கிறேன், கூட்டு போகிறதில்ல. நான் வாய் விட்டும் கேட்டுட்டேன், அதை கண்டுக்கிறது இல்லை. நான் ஈவன் எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுங்கிறது வச்சே எனக்கு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. ஸோ நான் வாய்கிட்டே கேட்குறேன், வா ஒய் கான்ட் வி டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு, நோ ஹீ ஆர் ஷீ டசன்ட் மைண்ட் இட், இட்ஸ் ஓகே அப்புறம் பார்த்துக்கலாம். அது ஏதோ திருப்பி அந்த ஒரு விஷயங்களை வந்து அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறது போல இருக்குது, அப்படியே விலகி போகிற மாதிரியே இருக்குது. இது ஏன் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. எந்த காரணங்களும் இல்லை, அவங்கள பற்றி எனக்கு 100% தெரியும், டாப் டு பாட்டம், ஃப்ரண்ட் அண்ட் பேக்லேருந்து எல்லாம் எனக்கு தெரியும், 360 டிகிரி எனக்கு நல்லா தெரியும். எந்த காரணங்களும் கிடையாது, ஆனாலும் அவங்க இப்படி தான் இருக்கிறாங்க, வாலண்டியராக தன்னை வந்து ஒரு மூடியாக வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி நான் வந்து உண்மையிலே கொஞ்சம் வந்து அப்படி அப்செட்டாக இருக்கும்போது எந்த விதமான ஒரு விஷயங்களும் ஏன் அவங்க கேட்குறதில்ல, அதை புரிஞ்சிக்க அவங்க விரும்பலை. தே ஆர் அவாய்டிங் டு ஹேவ் த எம்பத்தி. எந்த ஒரு மனுஷனும் எம்பத்தி இல்லாமல் இருக்க முடியாது, பட் தே ஆர் அவாய்டிங் டு ஹேவ் இட். ஆப்போசிட்டில் ஆட்களை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு தே ஹாவ் பீன் லைக் அவாய்டட். ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா இதை நீங்கள் ரெட் ஃப்ளாக்னு கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஓகே, அண்ட் நோ ரெசிப்ரொகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சும்மா அந்த படத்துலலாம் எல்லாம் போர்ட்ரேட் பண்ணி நம்மளை வந்து பயங்கரமாக ஏமாற்றிட்டானுவ. என்னென்னா காதலுங்கிறது கொடுக்கறது மட்டும்தான், கேட்டால் அது அசிங்கம், முத்தங்களை வந்து கேட்டு வாங்கக்கூடாது, மரியாதையை கேட்டு வாங்கக்கூடாது, இது கேட்டு வாங்கக்கூடாது, அது கேட்டு வாங்கக்கூடாது. அதெல்லாம் கரெக்டு தான், ரிலேஷன்ஷிப்பில் வந்து மற்ற விஷயங்கள்லாம் எல்லாம் கரெக்டு தான், மரியாதை கேட்டு வாங்கக்கூடாதுங்கிறதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் காதலில் கண்டிப்பாக நம்ம கேட்டு வாங்குறதுல எந்த தவறும் இல்லை. கிடைக்கலன்னா கேட்க தானே செய்ய வேண்டியது இருக்குது. இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, நம்ம கேட்டு வாங்கக்கூடிய நிலைமைக்கு வச்சிருக்கக்கூடிய நம்ம ஸ்பவுஸ் தான் அதை நினச்சி வைக்கப்படணும். ஐயோ இவ்வளோ தூரம் நம்ம ஸ்பவுஸை வந்து நான் அட்டென்ஷன் கொடுக்காம வச்சுருக்கிறேனே,
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் அதை வந்து சங்கடப்படணும். ஒட்டு மொத்தத்தில் ரெசிப்ரோகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங், விச் மீன்ஸ் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுக்கு ஈக்குவலாகவோ இல்லை அதை விட மேலேயோ அட்லீஸ்ட் அதை விட கம்மியாகவோ ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்தே ஆகணும். உண்மையிலே வருது அப்படிங்கிறத நான் எப்படி புரிஞ்சுக்கிறது, உண்மையிலே நான் அந்த அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன், ரொம்ப சிம்பிள். நம்மளோட எமோஷன்ஸை கேட்டாலே தெரிஞ்சு போயிடும். ஓகே, நம்மளோட எமோஷன்ஸை கேட்டாலே தெரிஞ்சு போயிடும். நம்ம ஒன்றும் அப்படியே பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நம்ம ஒன்றும் எதிர்பார்க்கல இல்லை. நாம் வந்து சிம்பிளான சில நேரங்களில் நமக்கு தேவையான ஒரு அன்பு, ஒரு அக்கறை, ஒரு பாசம், ஒரு ஸ்பரிசம், இதைத்தானே நம்ம கேட்குறோம். அப்போ இந்த விஷயங்கள் வரலன்னா கேட்டால் எனக்கு வந்து நேரம் இல்லைங்கிறது, இல்லை என்னால் பண்ண முடியாதுங்கிறது, ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லிவிட்டு அவங்க நம்மக்கிட்ட இருந்து எல்லா விதமான விஷயத்தையும் ரிசீவ் பண்ணிக்கிறாங்க, எல்லா அட்டென்ஷனையும் கிராப் பண்ணிக்கிறாங்க, எல்லாத்தையும் செஞ்சுக்கிறாங்க. ஆனால் அவங்க கொடுக்கணுங்கிற அந்த அவங்களுடைய டேர்ன் வரும்போது எதையும் அவர்கள் செய்வது கிடையாது. பத்துற அளவு கொடுக்கல, எனக்கு போதலை, அது ஏன்னே தெரியல. ஏதோ ஃபார்மாலிட்டிக்கு செய்கிற மாதிரி இருக்குது எல்லாமே. நடுனோ வாய். ஸோ இந்த ஒரு ரெசிப்ரோகேஷன் அப்படிங்கிறது ஒரு வேளை இல்லாமல் இருந்தால் அது முக்கியமான ரெட் ஃப்ளாக் தான். ஓகேவா? ஒன் சைடட் காம்ப்ரமைஸ். எப்பயுமே நானே காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு நானே வாலண்டியராக எல்லா விதமான விஷயத்தையும் பண்ணிட்டு போக வேண்டியது இருக்குது. அவங்க எதுக்கும் வர்றதில்லை. அவங்க சைடில் இது வரைக்கும் எந்த ஒரு பெரிய விஷயத்துக்கும் அவங்க ஒரு தடவை கூட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு போனது இல்லை. சரி நான் போகிறேன்னு கூட சொன்னதில்லை. அது என்ன அவ்வளவு பிடிவாதம், அது என்ன அவ்வளவு விதண்டாவாதங்கிறது புரியல. ஆனால் பண்ணதில்லை அவங்க. ஸோ அந்த ஒன் சைடாகவே எல்லாமே நடந்துட்டு அப்படிங்கிற அளவுக்கு எல்லாத்தையும் நான் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது இருக்குது. நான் வந்து அவங்களுக்கு விட்டு கொடுத்து போக வேண்டியது இருக்குது. நான் அவங்களுக்கு எல்லாம் செய்ய வேண்டியது இருக்குது. ஆப்போசிட்டில் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நோ, ஹி ஆர் ஷி டசன்ட் கேர் அபவுட் எனிதிங். அப்போவா சரி சும்மா ஏதோ அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு வச்சுருக்கேங்கிற மாதிரியான ஒரு அப்படியே ஒரு மைண்ட் செட்டில் தான் அவங்க வந்து இருக்கிறாங்கன்னு சொன்னால் அது ரொம்ப முக்கியமான ஒரு ரெட் ஃப்ளாக்குங்கிறதா நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபிசிக்கல் வயலன்ஸ். ஃபிசிக்கல் வயலன்ஸ் எதையாவது தூக்கி நீங்கள் வந்து 8வது இடத்துல போட்டிருக்கீங்க அப்படின்னா அதை விட இந்த ஃபிசிக்கல் வயலன்ஸை விட முக்கியமான விஷயங்கள்லாம் மேலே இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள்லாம் அதை விட ரொம்ப முக்கியமானது. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மி தான். இது ஒரு இம்பார்ட்டண்டான ரெட் ஃப்ளாக்ஸ் தான், பட் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் கம்மி தான். ஸோ ஃபிசிக்கல் வயலன்ஸ், ஒரு ஃபிசிக்கல் வயலன்ஸுங்கிறது ஒரு விஷயம் ஏற்படுதுன்னு சொன்னால் அதை பண்ணதுக்கப்புறம் ஒரு வேலை சரி இப்படி வச்சுக்கலாம், அவுட் ஆஃப் ஒரு அப்படியே ஒரு மாதிரி பஸ்ட் அவுட் ஆகி அப்படியே ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு அப்படியே பயங்கரமான ஒரு பம்ப்டு ஆகி என்னன்னே தெரியாமல் ஒரு இடத்துல அது ஏதோ நடந்துருச்சு ஃபிசிக்கல் வயலன்ஸ். பட் அதுக்கப்புறம் அந்த ஸ்பவுஸ் வந்து என்ன செய்கிறாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவங்க அதை நினச்சி உண்மையிலே ரெக்ரெட் பண்ணாங்களா, என்ன உண்மையிலே அதை நினச்சி கில்ட்டாக ஃபீல் பண்ணாங்களா, உண்மையிலே வெக்கப்பட்டாங்களா அதை நினச்சி, இல்லை இப்படிப்பட்ட ஒரு கேவலமான விஷயத்தை செய்கிற கேவலமான ஒரு ஆளாக இருக்குமே அப்படிங்கிற அளவுக்கு அவங்க கில்ட்டாக ஃபீல் பண்ணாங்களா, ஹியூமிலியேட் ஆனாங்களா, அதனால் என்ன ஆனாங்களா, இல்லை. ஃபிசிக்கல் வயலன்ஸ் பண்ணுறதுங்கிறது எவ்வளவு தப்போ அதை விட தப்பு நான் பண்ணது சரிதான்னு நியாயப்படுத்துது. நீ இது பண்ணனால தான் நான் அதை பண்ணேன் அப்படின்னு அங்கேயும் வந்து நம்மளுடைய பெயின், இந்த மாதிரியான பெயின் இருக்குங்கிற விஷயங்களை எல்லாத்தையும் மறைக்கிற அளவுக்கு என்னமோ தனக்கு வந்து ஒரு பெயின் இருக்கிறது போலவும் தான் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ நடுவில் வந்து இப்படி பண்ணா எப்படின்னு சொல்லிட்டு அப்பையும் தான் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை நியாயப்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் அது மிகப்பெரிய ரெட் ஃப்ளாக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. மிக மிகப்பெரிய ரெட் ஃப்ளாக். ஓகே, ஏதோ இந்தியன் கல்ச்சரில் இருக்கனால இந்த ஃபிசிக்கல் வயலன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படி 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 மேலோட்டமாக போக வேண்டியது. மற்ற இடங்கள்லாம் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா ஃபிசிக்கல் வயலன்ஸ் அப்படிங்கிறது உண்மையான அன்பு வைத்திருக்கக்கூடிய யாரும் அதை செய்ய மாட்டார், கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க. என்ன இந்த சேதுபதின்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் அந்த டேரக்டர் வந்து என்ன பண்ணுவாப்புல, அந்த டேரக்டர் வந்து ஒரு அருமையான காட்சியை வடிவமைத்திருப்பார். என்னடான்னா அந்த போலீஸ்காரர் வந்து சேதுபதி, விஜய் சேதுபதி, அவர் வந்து அடிச்சுட்டு போயிடுவார். அடிச்சுட்டு போன உடனே அம்மா வந்து கேட்கும், ஏன்டி இப்படி வந்து அடிச்சுட்டு இருக்கேன், நீ வீட்டுக்கு கிளம்பு அப்படிங்கும்போது உடனே அது வந்து ஒய்ஃப் சொல்லும், இப்போ அவன் அடிச்சுட்டு போவான், திருப்பி வந்து அவன் கொஞ்சம் இருக்கு நான் இருக்கணும் அப்படின்னு. இதை நினச்சி அந்த டேரக்டரே வந்து சில இடங்களில் வருத்தப்பட்டிருக்காரு, ஐயோ இப்படிப்பட்ட ஒரு டைலாக் நான் வச்சிருக்கூடாது அப்படின்னு. ஆனால் அதையும் சில பெண்கள் ஸ்டேட்டஸாக வச்சிருக்கிறத பார்க்கும்போது உண்மையிலே மனசுக்கு வேதனையாக தான் இருக்குது. இது ஒன்றும் போற்றப்பட வேண்டிய அப்படியே அப்படியே ஹோலிஸ்டிக்காக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்லை. இது ஒரு மிகப்பெரிய தவறு.
ஓகே, அதுவும் ப்ரூட்டுவலாக அட்டாக் பண்ணுறதுங்கிறது, அடித்தா அப்படியே கன்னத்தில் ஃபுல்லாக அப்படியே பதிஞ்சிடுறது கை, ஏன்னா அப்படியே கண்ணை வீங்கிறது. இந்த மாதிரி ப்ரூட்டுவல் அட்டாக் என்பது ஒரு வேலை பண்ணாங்கன்னா இது ஒரு சிவியர் ரெட் ஃப்ளாகாகவே நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எவ்வளோ மன்னிப்பு கேட்டாலும் அதை பற்றி நீங்கள் இது பண்ணவே தேவையில்லை. இந்த அளவுக்கு ப்ரூட்டுவலாக அடிச்சிருக்காங்கன்னு சொன்னால் அப்போ கண்டிப்பாக இது வந்து மிகப்பெரிய ஒரு ரெட் ஃப்ளாகாக தான் இருக்க வேண்டியிருக்கு. ஓகே, திஸ் இஸ் வாட் we need to understand. Cause insomnia, anxiety and withdrawal. இது எப்படியே ப்ரொலாங் ஃபைட் போயிட்டு இருக்கா? ப்ரொக்ராஸ்டினேஷன், அந்த ரெசிப்ரிகேஷன் ஒன்றும் கிடையாதா? எல்லாத்துலேயும் ப்ரொக்ராஸ்டினேஷன் ஓடிக்கிட்டே இருக்குதா? ஒன்றும் பெரிய அளவில் இங்கே ஒன்றும் சப்போர்ட்டே இல்லையா? இது எல்லாம் எனக்குள்ளே வந்து இதெல்லாம் இவ்வளவு சிவியராக, இது வந்து சும்மா எடுத்தோடனே நம்மளோட மனசெல்லாம் வந்து தூக்கத்தை வந்து கெடுக்கிற அளவுக்கு போயிடாது. இது ரொம்ப சிவியராக இருக்குது. அப்படிங்கும்போது தான் நமக்கு இன்சம்னியா வருது. என்னால் சரியாக தூங்க முடியல. நான் நைட்டு 2 மணிக்கு படுக்கிறேன். நான் படுக்கிறேன், தூங்குறதுங்கிறது நைட்டு 2 மணிக்கு. 4:30க்கெல்லாம் முழிப்பு வந்துடுது. நடுவில் கனவுகள் வருது, நைட் மேர்ஸ்லாம் வருது. ஐ டோன்ட் நோ வாய். சரியான தூக்கம் இல்லை. இப்படி தூக்கம் இல்லைங்கிறனாலேயே நான் வந்து ஏதோ ஒரு சர்வைவல் மோடில் தான் என்னுடைய மைண்டு வேலை பார்த்துட்டு இருக்கேன். என்னை ஏதாவது ஒரு க்ரியேட்டிவாக ஒரு விஷயத்தை கவனிக்க சொன்னீங்கன்னு வச்சுங்க, என்னால் பண்ணவே முடியாது. ஏதாவது புது விஷயத்தை அடாப்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னு வச்சுங்க, என்னால் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு நான் வந்து அப்படியே ஒரு மாதிரி என் பேக்காக மைண்டு ஆல்மோஸ்ட் ஆஃப், என்றைக்குமே ஆஃப் ஆஃப் த மைண்ட் அப்படிங்கிறது வந்து ஆஃபில் தான் இருக்கும். ஏன்னா நான் சரியாக தூங்குறது இல்லையே, அப்படியே தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் வாழ்க்கையை. அந்த ஒரு விஷயம் அன்சைட்டி, எதுக்குன்னே தெரியாமல் சின்ன சின்ன விஷயங்களுக்கு நான் பயப்பட ஆரம்பிச்சிருக்கேன். ஃபோன் ரிங் அடித்தா ஒரு மாதிரி பயமாக இருக்குது. காலைல எந்திரிக்கும் போது அப்படியே பதட்டத்தோடு தான் எந்திரிக்கிறேன். யாராவது காலிங் பெல் அடித்தா பயமாக இருக்குது. ஏன்னே தெரியல, ஒரு மாதிரி இருக்குது. அந்த விட்ராயல்ஸ் இஸ் த டைரக்ட் சிம்டம்ஸ் ஆஃப் டிப்ரெஷன். எந்த விஷயத்துலையும் எனக்கு ஆர்வம் இல்லை. நான் வந்து அப்படியே ஆசாசையாக பெற்றெடுத்த குழந்தை என்னோடது, என்ன என்னோட சைல்டு. ஆனால் அவளுக்கு ஏதாவது ஒரு பண்ணி பார்க்கலான்னு நினைக்கும் போது பார்ப்போம், அது என்னமோ தெரில, அதில் சில இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது போயிடுச்சு. ஏன்னே தெரியல. இந்த 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 அளவுக்குலாம் வந்து மற்ற பேரண்ட்ஸ்க்கெலாம் வந்து இன்ட்ரெஸ்ட் போகாது. பட் எனக்கு என்னமோ சீக்கிரமாகவே அவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் போயிடுது. என் வேலை, என்னோடய ஐடென்டிட்டிக்கான முக்கியமான காரணம் என்னோடய வேலை, என்னோடய பிஸ்னஸ். ஏன்னே தெரில, அது வந்து அதுலேருந்து கொஞ்சம் விலக ஆரம்பிக்கிற அளவுக்கு, சரி ஏதோ யார்ட்டையாவது ஒப்படைச்சிட்டு போயிடலாம் போல தெரியுது விட்டா அப்படிங்கிற அளவுக்கு நான் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். வேலை வேறு வழி இல்லை, கடமை இருக்குல்ல, என்ன பண்ணுறது, இஎம்ஐ வாங்கிட்டோம்ல, அதுக்காக வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இவ்வளோதான். யாருக்கிட்டையும் பேச பிடிக்கல, போக பிடிக்கல, வர பிடிக்கல, என்ன ஒரு மாதிரி இருக்குது வாழ்க்கை. ஃபங்க்ஷன்லாம் ஒரு காலத்தில் நான் போனேன்னா அவ்வளோ சந்தோஷமாக வந்து எல்லாத்துக்கூடையும் பேசி சிரித்து இவ்வளோ பேர்த்த நம்ம பார்த்து அப்படியே ஜாலியாக இருப்போம் நாங்கள். பட் இப்போ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லோரும் இருக்கிறாங்க, ஆனால் அவங்கக்கிட்ட என்னோடய பிஹேவியர் ரொம்ப மாறிடுச்சு. ரொம்ப ஃபார்மலாக போயிட்டேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் சிரிக்கிறேன். கஷ்டப்பட்டு நான் வந்து என்னோடய சோகத்தை காட்டிக்கக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை நான் ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு நான் வந்து எல்லா ஃபங்க்ஷனையும் நான் கலந்துக்கிறேன், சிரிக்கிறேன், சந்தோஷமாக இருக்க மாதிரி நடிக்கிறேன். இதனாலே பல நேரத்தில் நான் ஓவர் ஆக்ட் கூட பண்ணிடுறேன். ட்ராயல்ஸ், இட்ஸ் ஆல் அபவுட் வி லாஸ் இன்ட்ரெஸ்ட். இது எல்லாத்துக்குமான காரணம் அப்படிங்கிறது இந்த மேரேஜ் லைஃப்பில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்ததுக்கப்புறம் இது வந்ததுன்னு சொன்னால் இதெல்லாம் ஒரு சிவியர் ரெட் ஃப்ளாக்ஸ் தான் நீங்கள் எடுத்துக்க வேண்டியது இருக்குது. சைக்கோசோமேட்டிக் இல்னஸ், சைக்கோசோமேட்டிக் சிண்ட்ரோம் இருக்குது. அதாவது இதெல்லாம் இந்த இன்சம்னியா, ஆன்சைட்டி, விட்ரால், இதெல்லாம் இந்த ப்ரெஷர்லாம் வந்து அந்த ரிப்ரெஷன்லாம் அப்படியே என்னை போட்டு அடக்கி அதுக்குள்ளே நான் வந்து என்ன ஆரம்பிச்சிட்றேன்னா அது எல்லாம் எனக்குள்ளே வச்சு யார்கிட்ட போய் சொல்கிறது. எல்லாம் சொன்னாலும் ஆளாளுக்கு அவன் ஒரு நியாயத்தை பேசுகிறானுவ. நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கு, எம்பத்தட்டிக்கலாக புரிஞ்சுக்கிறதுக்கு யார் இருக்கா? சில சைக்காலஜிஸ்டே புரிஞ்சுக்கிறது இல்லை. அதுகளே சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவங்க அந்த செஷனை ஓட தான் பார்க்குறாங்களே தவிர சில சைக்காலஜிஸ்ட் கூட புரிஞ்சுக்கிறது இல்லை. இருக்குது அந்த மாதிரி ஆளுகள்லாம். நீங்கள் ஏன் ஜெர்னலைஸ் பண்ணக்கூடாது? நீங்கள் ஏன் வந்து காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் போகக்கூடாதுன்னு அது ஓட்டிக்கிட்டு இருக்குது, அது உருட்டிக்கிட்டு இருக்குது சில ஆட்கள் என்ன. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி யாருமே புரிந்து கொள்ள முடியல, யாரும் இது பண்ண முடியல. ஸோ இந்த ப்ரெஷர்லாம் எனக்குள்ளே அப்படியே தங்கி எனக்குள்ள பலவிதமான பிரச்சனைகளை வந்து கொண்டு வர ஆரம்பிக்குது. என்னால் சரியாக பேச முடியல, எனக்கு அதிகமாக வந்து எனக்கு வந்து லெக் பெயின் அதிகமாக எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம்ங்கிறதெல்லாம் எக்ஸ்ட்ரீமான ஸ்ட்ரெஸ்ஸு, ஃபார் ப்ரொலாங் ஸ்ட்ரெஸ்னால வந்து இந்த இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம்ங்கிறது வர ஆரம்பிக்கிறது. சரியான செரிமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆகாமல் இருக்கிறது, பலவிதமான பிரச்சனைகள். நல்லா அப்படியே சாப்பிட்டு அப்படியே சந்தோஷமாக அப்படியே நல்லா செரித்து நல்லா ஓடியாடி இது பண்ணி அப்படி இப்படி வேலை பார்த்து அப்படி இப்படி பண்ணி நான் ரொம்ப நாள் ஆச்சு. ஆக்டிவாக இருந்தேன் நான் ரொம்ப நாள் ஆச்சு.
அந்த அளவுக்கு எனக்குள்ள இந்த டிப்ரெஷன் எல்லாம் என்னுடைய உடம்புக்குள்ள கூடிய ஒவ்வொரு பகுதியிலையும் பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கார்டிசால் ஹார்மோன்ஸ்னுடைய சுரப்பு அப்படிங்கிறதா ஸ்ட்ரெஸ் ஹார்மோனுடைய சுரப்புங்கிறது ப்ரொலாங் டைம் இருந்ததுனால இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு இருந்ததுன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் ரொம்ப ரொம்ப சிவியரான ரெட் ஃப்ளாக்ங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. வாட் டு டூ? டோன்ட் கம் ஃபார் த குவிக் டிசிஷன். எடுத்த உடனே வந்து நீங்கள் வந்து அப்படியே டிவோர்ஸ் வாங்கிட்டு அப்படியே போயிடலாம், இல்லை அது பண்ணிடலாம் அது பண்ணலாம்னு நினைக்காதீங்க. முதல்ல நீங்கள் யோசிங்க, முதல்ல இந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறதுக்குள்ளே எப்படி நம்ம வந்தோம், ஏன் இந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஹார்டாக இருக்குது, இதுக்கான காரணங்கள் என்ன. இப்போ எங்களை மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் நிறைய பேர் வந்து வீடியோவில் பேசுவாங்க. ஸோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கம்பேர் பண்ணி ஓகே இது என்னன்னு முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கங்க. ஆக்சுவலி இதில் என்ன அப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கங்க. ஓகே, டோன்ட் டிஸ்கஸ் வித் அவுட் சைட் பீப்புள் ஆல்சோ. முக்கியமாக வந்து இந்த அவுட் சைட்னு யாரை தெரியுமா சொல்லணும்? அவங்களுடைய அம்மா அப்பா, உங்களுடைய அம்மா அப்பா, இந்த மாதிரி மெயினான கேரக்டரில் கூடிய ஆட்கள்கிட்ட முதல்ல நீங்கள் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஹிடன் இன்டென்ஷன் இருக்கும். என்னன்னா எப்படியாவது பிள்ளை வந்து எப்படி வெளியே வரக்கூடாது, வாழ வச்சிடணும், இல்லை பையனை வாழ வச்சிடணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு வேலை இன்டென்ஷன் இருந்ததுன்னு வைங்க. திருப்பி அவங்க ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷரை போடுவாங்க. அது நமக்கு பெரிய தலைவலியாக ஆரம்பிச்சிடும். ஒரு கடத்துக்கு மேலே அவங்க நம்மளை மானிட்டர் பண்ணவே ஆரம்பிச்சிடுவாங்க. ஐயோ பொண்ணு எது வெளில வந்துடக்கூடாது, இல்லை பையன் எது வெளில வந்துடக்கூடாது, ரிலேஷன்ஷிப் வச்சுன்னு மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி ஹிடன் இன்டென்ஷன் இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. ரொம்ப ஜட்ஜ்மெண்டலாக இருக்கக்கூடிய ஆட்கள், ஏன்னா எல்லாத்தையும் நான் பாசிட்டிவாக எடுத்துக்கிறேன்ட்டு எல்லாத்தையும் நான் பாசிட்டிவாக மாத்திரேன் பாரு அப்படி இப்படின்னு நம்மளை வந்து எம்பத்தட்டிக்கலாக நம்மளுடைய பிரச்சனையை வந்து புரிஞ்சிக்காத ஆட்கள், அதை எம்பத்தைஸ் பண்ணாத ஆட்கள், இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. ஓரளவுக்கு நல்லா வந்து அதை கொஞ்சம் புரிஞ்சிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள், கொஞ்சம் லிசன் பண்ணக்கூடிய ஆட்கள், அந்த மாதிரியான ஆட்கள்கிட்ட நீங்கள் பேச வேண்டியது இருக்குது. அந்த கவுன்சிலிங் would be the best way. எஸ், முதல்ல கவுன்சிலிங் வாங்க. என்ன பிரச்சனைகளுங்கிறத வந்து முதல்ல சொல்லுங்கள். உங்ககிட்ட இருந்தே நம்ம அனலைஸ் பண்ண முடியும். நோ வரி. அவங்க சைடில் கேட்கணுங்கிற அவசியமே இல்லை. உங்கள் சைடில் இருந்தே நீங்கள் என்ன உண்மை சொல்கிறீங்க, தப்பு சொல்கிறீங்க, இதில் என்ன பிரச்சனைங்கிறது எல்லாத்தையும் சைக்கோ அனாலிசிஸ் மூலமாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். டோன்ட் வரி. ஓகே, ஸோ தாராளமாக நீங்கள் உங்களுக்கு உண்மையாக இருக்கீங்க தானே, அப்படிங்கும்போது தாராளமாக வந்து அதை எல்லாத்தையும் சொல்லுங்கள். அதை வச்சு நம்ம என்ன முடிவு பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கலாம். ஓகே, டோன்ட் வரி. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம். இதை வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி ரிசல்ட் வரலாங்கிறனால தான் இப்போ நான் ஜென்ரலாக எதையும் இதில் அட்வைஸ் நான் எதுவும் கொடுக்கல. தட்ஸ் அ மேட்டர். ஓகேவா? சரி கைஸ், பார்ப்போம். நிறைய விதமான வீடியோஸ் அப்படிங்கிறது இந்த டார்க் சைக்காலஜி, மேனிப்புலேஷன், இந்த மாதிரி விஷயங்களை பற்றி நிறைய நம்மளுடைய யூடியூப் சேனலில் போட்டுட்ருக்கோம். தொடர்ந்து பாருங்கள், பார்ப்போம் நம்ம. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரம் த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல். ஐ எம் யுவர் ராஜ்குமார் பாண்டியன், சைக்காலஜிஸ்ட். தட் இஸ் வாட்